காலை 7 அம்மா நம்மை எழுப்புறது போலவே. ஹர்ஷினி, கபிலா, பள்ளிக்கு போற நேரம் ஆகுது. எழுங்கடா, நான் தயாராயிட்டேன். கபிலன் அவன் தூங்கிக்கிட்டே, இன்னும் 5 நிமிஷம் அம்மா. நான் அவனுக்கு 100 தடவை சொல்லணும். காலேஜ் போற பொண்ணு மாதிரி. டேய், டீச்சரை அடிச்சிடுவாங்கடா. எழுடா. அப்புறம் நாம இருவரும் பேருந்து பிடிச்சு பள்ளிக்கு போனோம். எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாய்மொழி போட்டி இருக்கும். இப்போ எனக்கும் கபிலனுக்கும் போட்டியில பேச சொல்லிட்டாங்க. நான் எழுதிக் கொண்டு இருந்தேன். கபிலன் பக்கத்துல இருக்கிற காகிதத்துல நாய்க்குட்டி படம் வரையறான். டேய், நீ பேசணும்னு சொன்னாங்க, சீரியஸா ரெடி ஆகணும். கபிலன், நான் ரெடிதான் ஹர்ஷினி. நாய்க்குட்டி படம் வச்சுதான் பேச போறேன். என்னடா அந்த முட்டாள் பிளான்? மேடையில் கபிலனுக்கு பெயர் கூப்பிடப்பட்டது. அவன் துள்ளி மேடைக்கு போனான். வணக்கம் டீச்சர், நான் கபிலன். இது என் நண்பன் பஞ்சு. இது நாய்க்குட்டி. நாய்க்குட்டியால நமக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதான் நம்ம வீட்டுக்குள்ள கடலை பயிர் செஞ்சு பார்க்குறோம். எல்லாரும் செம சிரிச்சாங்க. டீச்சர் கூட சிரிச்சிட்டு, இது வாசிப்பு போட்டியா கபிலா? காமெடி கிளப்பா? எனக்கு தான் ஃபுல் வெட்கமா இருந்துச்சு. பள்ளி முடிஞ்சு வீடு வந்ததும் அம்மா, இன்னைக்கு என்ன போட்டி இருக்குன்னு ஹர்ஷினி சொன்னாங்க. நீ என்ன பேசின? கபிலன், நான் பேசல, பஞ்சு பேசிச்சு. அம்மா கண்ணு சிவந்து விட்டது. நான் உடனே ஓடி, அம்மா, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. எல்லாரும் சிரிச்சாங்க. அதுக்குள்ள கபிலன், மீசைய வச்சு டீச்சர் கூட சிரிச்சாரேம்மா. அதோடே அம்மா தூக்கி, ஒரே பேடா. ஆனா அப்பா நம்ம வீடியோ கால்ல, கபிலா, நீ பேசுறதுலே தான் உள்ள உண்மை இருக்கே அப்படின்னு அவனை பாராட்டிட்டாரு. கபிலனும், நான் அடுத்த தடவை சிங்கம் படம் வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான். இதுதான் நம்ம பள்ளிக்கலாட்டா கதை. அடுத்த பாகத்துல பாருங்க. ஹர்ஷினி, கபிலன் இருவரும் சமையலில் அம்மாவுக்கு உதவச் சென்றதும் என்ன நடந்துச்சு தெரியுமா? அக்கா, தம்பி சாக்ஸ் பாகம் 3 ரெடியா இருக்கு. பாருங்க, ஸ்ரீங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பசங்களோட சின்ன சின்ன சண்டைகள் தான் நம்ம வாழ்க்கையின் இனிப்பு.